கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ரகசியம் சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய ரகசியம் அந்த நாட்கள்லேயே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அமலேக்கிற்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் மோசே என்ன செய்கிறார்? ஜெபித்து கொண்டிருக்கிறார். மோசேயும் ஆரோனும் ஊர்னு சொல்லக்கூடிய 3 பேரும் ஒரு மலை உச்சியில் இருக்கிறாங்க. அந்த மலை உச்சியில் இருந்து யோசுவா மலைக்கு கீழே இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே இந்த பகுதி தெரியும். அமலேக்கோடு யுத்தம் நடக்குது. மோசையும் ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்க? மலை உச்சியில் ஏறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏறி மோசையினுடைய கைகள் மட்டும் தூக்கப்பட்டிருந்தது. மற்ற 2 பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த மோசையினுடைய கையிலே தான் ஒரு பெரிய அபிஷேகம் மறைந்திருந்தது. தேவச்சனங்களே, பரிசுத்தமான இந்த 2 கைகளையும் பரத்துக்கு நேராக எடுத்து ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இந்த கைகள் இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் இது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ ஜனத்தினுடைய ஆக்ஷன், ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசன செயல்முறை இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்கும். மந்திரவாதிகள் பாருங்கள், ஒரு பொம்மையை எடுத்துக்கிடுவாங்க, இல்லை ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதற்கு உயிர் உண்டாக அவங்க என்ன செஞ்சு கொண்டு இருப்பாங்க? மந்திரிச்சு கொண்டே இருப்பாங்க. நமக்கு நன்கு தெரிஞ்ச தொட்டனான்னு சொல்லக்கூடிய மந்திரவாதி இரவு நேரத்தில் தேவப்பிள்ளை எலிசபெத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சாராம்? மந்திரவாதம் செஞ்சாராம். இந்த சாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு நேரத்தில் அந்த 1000 மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த 1001 ஏதோ வரும்பொழுது அந்த எலுமிச்சப்பழம் அப்படியே உருளுமா. எலுமிச்சப்பழத்துக்கு மேலே கையை வச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை செய்கிறார். இது அந்தகாரத்தினுடைய செயல்பாடு. இப்போது ஒரு தேவஜனம் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இருக்காமல் இருக்கும் பொழுது ஒரு மந்திரவாதிகள் மந்திரம் செய்கிறாங்கன்னா அது அவங்களே பாவத்தை செய்ய வைக்கும். ஏன்னா ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும். ஒரு தேவ ஜனத்துக்கு மந்திரம் பலிக்காது. ஏன்னா அவங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அப்போ இந்த இடத்துல தான் சாத்தான் என்ன செய்வான்? மந்திரவாதிகளை எப்படி பயன்படுத்துவான்னா, சாத்தானை அனுப்பி விடுவான். மந்திரவாதி அனுப்பி விடும் பொழுது சுற்றிலும் பாதுகாப்பு இருக்குமா? அப்போ அந்த பிசாசு திரும்பியும் மந்திரவாதிகிட்ட சொல்லும், இப்படி பாதுகாப்பு இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்லும். மந்திரவாதி என்ன செய்வான்? அவனை போய் ஏதாவது பாவத்தில் உழவைன்னு சொல்லுவான். அப்போ இந்த பிசாசு அங்கே என்ன செய்யும்? உங்களுக்கு பிரியமான பாவத்தை செய்ய வைக்கும். சிலப்போ உங்களுக்கு கோபப்பட பிடிக்கும், இச்சைகள் பிடிக்கலாம், திருடுறது பிடிக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாவம் இருக்கும். உங்கள் கணவரை உங்ககிட்ட கோபப்பட வைப்பான். பிசாசு என்ன செய்வான்? உங்கள் பிள்ளைகளை கோபப்பட வைப்பான். இப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ளவரில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் மாம்சத்துக்கு நல்ல இடம் கொடுக்கறதுக்கும் ஜெபத்தை விடுகிறதுக்கும் அவன் வைப்பான். ஒரு தேவஜனம் எப்போ ஜெபத்தை விடுதோ மந்திரம் தாக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு தேவை பாவம் வேணும், ஜெபமும் விடப்படணும். கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் விடப்படும் பொழுது சத்ரு உள்ள நுழைகிறான். இதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு ஜெபமும் இருக்காது, பாவம் நல்லா செய்வாங்க, பேரை மட்டும்தான் கிறிஸ்தவங்க. அப்போ கண்டிப்பாக அந்த அந்தகார ஆவிகள் தாக்கிவிடும். ஆனால் எலிசபெத்தோ நல்ல மறுபடி பிறந்த தேவ பிள்ளை, ஜெபிக்கிற தேவ சகோதரியாக இருந்ததுனால இந்த மந்திரவாதி மந்திரம் செய்யும் பொழுது அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளாடி உயிர் உண்டாகலை. உயிர் உண்டானா என்ன நடக்கும்னா, அந்த எலிசபெத் என்ன செய்வாங்கன்னா, எலுமிச்சப்பழம் என்ன செய்தோ அதை அப்படியே செய்வாங்க. எலுமிச்சப்பழம் உருள ஆரம்பிச்சிட்டுனா மந்திரவாதி கையை நவுட்டும் பொழுது உருண்டுச்சுன்னா அந்த எலிசபெத்தை என்ன செய்வாங்க? வீட்டிலிருந்து வெளியேறி வந்துடுவாங்க. வெளியேறி அந்த மந்திரம் செய்ய சொன்னானே அந்த எலிசபெத்தை திருமணம் பண்ணணும், வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு அந்த மந்திரத்தை செய்ய சொன்ன நபரோடு எலிசபெத்து போயிடுவா. ஆனால் அது நடக்காமல் அந்த எலிசபெத்து ஜெபிச்சதுனால தொட்டனா என்ற மந்திரவாதியுடைய அறையில் இயேசு வந்தார். தொட்டனா ஒரு ஊழியக்காரனாக மாறினார். அவர் கையில் இருந்த எல்லா பாம்புகளையும் எல்லா அடியாட்களையும் அப்படியே போக விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார், ஊழியம் செய்தார். தேவஜனங்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது, ஒரு பொம்மையை எடுத்து வைப்பான், அந்த பொம்மையில் ஒரு ஊசியை குத்துவான். அந்த பொம்மையினுடைய இருதயத்திலே குத்துனான்னா இந்த மந்திரம் என்ன செய்யும்? அந்த எந்த நபருக்குடைய பேரை சொல்லி செஞ்சிட்ருக்கிறானோ அந்த ஆளுக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
இங்கே அவன் கையை பிடிச்சி முறுக்குனான்னா அங்கே உள்ளவனுக்கு ஸ்ட்ரோக் வந்து அப்படியே முடக்குவாதம் வந்து விழுந்துருவான். அதனால தான் நம்ம கேள்விப்படுவோம், கிராமத்துக்குள்ளெல்லாம் போய் பாருங்கள், அவன் செஞ்சுட்டா இவ செஞ்சுட்டா அதனால தான் அவன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் இப்படிலாம் நீங்கள் கேள்விப்படுற காரணம் அவங்களுக்கு இயேசுவின் பாதுகாப்பு இல்லை. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்க ஜெபிக்காமல் இருப்பாங்க, பாவத்தில் இருப்பாங்க. அப்போ மந்திரவாதிகளுக்கு எளிமையாக இருக்கும். ஜெபிக்கிறவங்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவங்களையும் மந்திரவாதியால் தொட முடியாது. அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் ஜெபிக்காமல் இருந்து இயேசுக்குள்ளே அந்த ஏற்ற கனிகளை கொடுக்காம, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்காம, கர்த்தரோடு இல்லாமல் பாவத்தில் இருந்தீங்கன்னா மந்திரங்கள் தாக்கலாம். அதனால தான் தெய்வ ஜனங்கள் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்போது இதே போல தான் மோசேயினுடைய கையும் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனில் இருக்குது, தீர்க்க தரிசன செயல்பாடில் இருக்குது. மோசேக்கு கை கர்த்தரை நோக்கி உயரும் பொழுது கீழே யுத்தம் ஜெயித்தது. மோசேயினுடைய கை கீழே வரும் பொழுது யுத்தம் தோற்கடிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் தோத்தார்கள், அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது? மோசேயினுடைய கையா கடவுள்? இல்லை, மோசேயினுடைய கை ஒன்றும் கடவுள் கிடையாது. மோசேயுடைய கை வந்து கர்த்தருக்கு நேராக, கடவுளுக்கு நேராக நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னென்னா, நீங்கள் கை தூக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது கர்த்தரை சார்ந்திருக்கிறத அது குறிக்குது, ஜெபத்தை குறிக்குது, கர்த்தரை குறிக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் தான் விடுதலை கொடுத்துட்டு போகலாமே, இந்த கை தூக்குறதும் குறையிறதையும் வச்சு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மோசேயினுடைய கை தளர்ந்து போனதான். அங்கே 2 கல் கொடுத்து ஆரோனும் ஊரும் ஹெல்ப் பண்ணாங்க. தேவ ஜனங்களே, சில நேரம் நம்ம ஜெபிச்சு கொண்டு இருப்போம், நம்ம ஜெபம் குறையும் பொழுது விடுதலைகள் குறையும். அப்போ நம்ம முட்டு வலிக்க ஜெபிப்போம், சிலப்போ நம்ம தொண்டை வலிக்க ஜெபிச்சு கொண்டு இருப்போம். ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கிற மாதிரி தான் சில நாட்கள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், மோசே ஒன்றும் தினமும் கையை தூக்கிட்டு ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும். அப்போ அன்னைக்கு ஒரு கடுமையான யுத்தம். அன்னைக்கு காலையிலேருந்து இல்லை முந்தின நாள்லேருந்து தொடங்கியிருக்குன்னு வைங்களேன், சாயந்தரம் வரைக்கும் மோசேக்கு கை தூக்கியே இருந்துச்சு. தேவ ஜனங்களே, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, சில நேரம் நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம இறங்கி ஆக வேண்டியது இருக்கிறது, களத்துக்குள் இறங்க வேண்டியது இருக்கிறது, தீர்க்க தரிசன செயல்பாடுக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது. அவன் நம்ம வந்து எசேக்கியேல் போல வாயை திறந்து கட்டளையிட வேண்டியதாக இருக்கிறது. சில நேரம் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறது பத்தாது, சில தீர்க்க தரிசன செயல்பாடுக்குள்ளே வரணும். ஆண்டு சொல்லுவார், மாடியில் நடந்து ஜெபின்னு சொல்லுவார், வீட்டை சுற்றிலும் தண்ணி தெளித்து ஜெபின்னு சொல்லுவார், வீட்டை சுற்றிலும் எண்ணெயை பூசுன்னு சொல்லுவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியதான். இது என்னடா உலகத்தான் போல இருக்குது நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரா, ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுங்க, ஜெபிங்க, வீட்டை சுற்றிலும் தெளிங்க. அந்தகார ஆவிகளுக்கு அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனாக இருக்கும், அது ஒரு கான்டாக்ட் ஆஃப் பாயிண்ட், கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். அதை தாண்டி அந்தகாரம் உள்ள வராது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு வீட்டில் அடிக்கடி மலைப்பாம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தாயார் வந்து பயந்து போய், பிள்ளைகள் கைப்பிள்ளை பாவம், ஓலை வீடு, மலைப்பாம்பு அடிக்கடி வந்துடும், கோழியை முழுங்கிட்டு போயிடும், ஆடை முழுங்கிட்டு போயிடும். இப்போ இந்த கைப்பிள்ளையும் முழுங்கிடக்கூடாதுன்னு பயந்து போய் ஒரு ஊழியரை போய் கூப்பிட்டு வந்து, ஐயா இந்த மலைப்பாம்பு தினமும் வருதுயா, எப்படியா இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு நல்ல வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, தயவுசெய்து எங்களை காத்துக்கொள்ள நீங்கள் ஆண்டர்கிட்ட ஜெபிங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேவ மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு ஜெபிக்க வந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், உங்கள் வீட்டிலேருந்து 20 அடி தள்ளி அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் நான் ஜெபிக்கிறேன், இந்த இடத்துல நான் ஒரு கோடு வரைஞ்சிட்டு போகிறேன், இந்த கோடை தாண்டி அந்த மலைப்பாம்பு உங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அனுதினமும் அந்த மலைப்பாம்பு அந்த இடத்த தான் தாண்டி போகும். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் எங்கே கோடு வரைஞ்சாரோ அந்த கோட்டுக்கு அடுத்த சைடில் ரோட்டிலே அது செத்து கிடந்திருக்கு. தேவ ஜனங்களே, நம்மளை உபத்திரவப்படுத்துக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய சர்ப்பமாக இருக்கலாம், இல்லை அது உலக விஷயமா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஏவுதல் தருவார், கர்த்தர் உங்களுக்கு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் தருவார். அதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள், மாற்றங்கள் நடக்கும். எரிகோ கோட்டை உடையிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எக்காலத்தை எடுத்து நீ என்ன செய்யி, மெதுவாக ஊரை சுற்றி வா, துதிச்சிக்கிட்டே வா, 7 நாள் அமைதியாயிரு, ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும் தூக்கிட்டு போ, 7ஆவது நாள் 7 முறை சுற்று. அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன், தீர்க்க தரிசன செயல்பாடு, தீர்க்க தரிசன செயல்முறை. கர்த்தர் சொல்கிறத அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறது, அப்படியே அப்ளிகபிள் பண்ணுறது, அப்படியே நம்ம கொண்டு வந்து செய்யணும். கர்த்தர் சொல்கிறத செய்யணும். எரிகோ விழுந்துச்சா இல்லையா? விழுந்தது. தேவ ஜனங்களே, அது விழும். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். ஆண்டவர் சொன்னார், போ, ஒரு மீனை நீ தூண்டில் போட்டு பிடி, அதுக்குள்ளே ஒரு
காசு கிடைக்கும், உனக்கும் எனக்கும் போய் டாக்ஸ் கட்டுன்னு சொல்லி பேதுருட்ட சொன்னார். இவன் வந்து தூண்டில் எடுத்து போடுறான். அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். அதை நம்ம செய்தே ஆகணும். கர்த்தர் சொல்கிறத செய்யணும், மீதி அவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் சொன்னார், போ வலையை போடுன்னு சொன்னார். அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். போ அதை செய்யின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னார். அந்த போட சொன்னதுனால அதில் கண்டிப்பாக நிறையா மீன் வந்துச்சு. அவங்க அநேகருக்கு கொடுத்தாங்க. அடுத்ததாக ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்தில் சொல்கிறார், 6 கற்சாடி எடு, அதை நிரப்புன்னு சொன்னார். அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். லாசருவை பார்த்து சொன்னார், அந்த கல்லை திறந்து போடுன்னு சொன்னார். அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். இப்படி இயேசு பல காரியங்களை செய்திருக்கிறார், பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். கொண்டு வர்றது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். இப்படி வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்கள் விஷயத்திற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதுதாங்க ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். அதுதான் தீர்க்க தரிசன செயல்பாடு. பாருங்கள், ஒரு குருடை வாரான். ஆண்டவர் மண்ணை எடுக்கிறார். அந்த மண்ணில் எச்சை கலக்கிறார். அந்த எச்சை கலக்கி அந்த எச்சில் வந்து கண்ணில் தடை விடுறார். தடை விட்டுட்டு குருடனை பார்த்து சொல்கிறார், போய் தண்ணியில் போய் கழுவுன்னு சொல்கிறார். இது நமக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கா? ஆண்டவர் நினச்சா பூணு ஊதி விடுதலை கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நினச்சா கண்ணை ரெண்டையும் தொட்டு விடுதலை கொடுத்துருக்கலாம். கண்ணை ரெண்டையும் முத்தமிட்டு விடுதலை கொடுத்துருக்கலாம். இல்லை அவரை கெட்டி பிடித்து அனைத்து விடுதலை கொடுத்துருக்கலாம். ஆனால் இதிலிருந்து புரிகிறது என்னென்னா, ஆண்டவராகி இயேசுவே பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் தான் ஊழியம் செய்தார். அதனால் தனக்கு சொந்தமானதை அவர் செய்யவில்லை. அதான் அவர் சொன்னார், நான் எனக்கு சொந்தமானதை செய்யலை, பிதா சொல்ல நான் செய்கிறேன், பிதா எனக்கு கட்டளையிட நான் செய்கிறேன். அதனால தான் அவர் ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ பிதா வந்து கட்டளையிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கு சொல்லியிருக்கிறார், உன் எச்சை எடு, மண்ணில் கலக்கு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதருக்கு போதித்ததுபடியே அவர் அப்படியே அதை செய்தார். அப்படி செய்த பொழுது அந்த மகனுடைய கண் பார்வை திறந்தது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, எப்பத்தான் சொல்கிறாரு, காது திறக்கப்பட்டது. தேவ ஜனங்களே, அதனால் ஆண்டவர் நம்மள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதை தான் நம்ம செய்ய வேண்டும், அதை தான் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி கெட்டி இருக்கும், அதை அவுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனால் கெட்டப்பட்டிருந்துச்சு, அதை அவுத்துட்டு வந்தாங்க. போங்க, மேலறையில் கம்பளங்கள் போட்டிருக்கோம், அங்கே நமக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் இவர்கள் போனார்கள், அங்கே கம்பளங்கள் விரிச்சிருந்தது. அங்கே வந்து பஸ்கா அந்த ஆசரிப்பு பண்ணுறதுக்கு அங்கே வந்து பாசோருக்காக ரெடி ஆனாங்க. தேவ ஜனங்களே, நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் சொல்கிறத தான் நம்ம செய்யணும். மோசைக்கு கையை தூக்குன்னு சொன்னார், அவர் தூக்கி கொண்டே இருந்தார், விடுதலை. கர்த்தர் உங்களை நடன்னு சொன்னால் நடங்க, கர்த்தர் முட்டு போடுன்னு சொன்னால் முட்டு போடுங்க, கர்த்தர் பாடுன்னு சொன்னால் பாடுங்க, கர்த்தர் பைபிளை வாசின்னு சொன்னால் வாசிங்க. அதுதாங்க உங்கள் திறவுகோல். ஒவ்வொரு நேரம் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு நேரம் ஒன்று ஒன்று தேவைப்படும். சில நேரம் நீங்கள் சமையல் செய்கிறீங்க, சமையலில் கருவேப்பிலை தேவைப்படும், இந்த நேரம் மல்லியிலே போடக்கூடாது. ஒரு சாம்பாருக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆனால் சில நேரம் ஒன்று இல்லாமல் இருக்கும், அதை தான் போடணும். எது இல்லையோ அதை போட சொல்லுவார். சிலப்போ துதி குறைவாக இருக்கும், துதிக்க சொல்லுவார். சில நேரம் வேத வசனங்கள் குறைவாக இருக்கும், வாசிக்க சொல்லுவார். சில நேரம் வேத வசனம் இருக்கும், துதியும் இருக்கும், ஜெபம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கார். உடனே சொல்லுவார், அன்பாக இருன்னு சொல்லுவார். சில நல்லா அன்பாக இருப்பீங்க, ஆனால் நல்லா வந்து ஜெபிக்கிறது ஜெபம் இருக்காது. அப்போ அன்பு மட்டும் போகாது, நல்லா ஜெபின்னு சொல்லுவார். சிலர் எல்லாருக்கும் உபாசம் ஜெபம் இருக்காது, உபாசின்னு சொல்லுவார். இப்படி எது குறைவாக இருக்கோ, எது தேவையோ அதை அவர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடுதலை உண்டு. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, அருமையான நேரத்தில் நீங்கள் சொல்கிறத அப்படியே நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. நீங்கள் இடைப்பட்ட விஷயங்களை அப்படியே ஆமென்றோம், ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. நீங்கள் சொல்கிறத செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், அது எங்களுக்கு இடைப்படுங்க. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க, சத்தியங்கள் மூலமாக உண்மை வெளிப்படுத்துகிறீங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீங்க. அந்த மகிமையை எங்களில் காண பண்ணுங்கப்பா. உங்களுடைய ரகசியத்தை இன்னும் ஆழமாக எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும். தேவ ஜனங்களை ஆவியானவர் காட்டுகிறார். இந்த நாட்களில் சத்தியம் என்னும் கச்சையை உங்களில் கட்டி கொண்டிருக்கிறார். அநேக ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நபர் 30 வருஷத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் நல்ல ஞானத்தோடு நல்ல புத்தியோடு நீங்கள் செயல்பட, உங்கள் ஆயுசு காலத்தை செம்மையான வழியில் கொண்டு போக கர்த்தர் உங்களுக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் அருமையான சத்தியம் என்னும் கச்சையை, பெல்ட் ஆஃப் ட்ரூத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதை நான் ஆவியில் பார்க்குறேன். இனிமேல் சத்தியம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சத்தியத்தில் வளரப்படுவீர்கள். அதுதான்
ஆண்டவருக்கு பிரியம், அதுதான் ஆண்டவருடைய தாகம். நீங்கள் சத்தியத்தில் வளரப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஒரு அருமையான விடுதலை ஜெபம் உண்டு. வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விதத்தில் ஆண்டுடைய வசனங்களை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். விடுதலை வசனங்களை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகிறோம், ஆசீர்வாத வசனங்களை கொண்டு போகிறோம், அபிஷேக வசனங்களை கொண்டு போகிறோம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் மூலமாக கொண்டு போகிறோம். சிந்தனையிலிருந்து இருதயத்துக்கு கொண்டு போகிற இந்த நிகழ்ச்சியில் தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். காட் பிளஸ் யூ. விசேஷமாக புதிதாக இணைந்தவர்களுக்கு இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. இணைந்து கொள்ளுங்கள். எப்படி என்னென்ன இடத்துல எந்தெந்த டைமில் நம்ம வீடியோஸ் போகிறோன்னு இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணப்படும். இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.